ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு மீண்டும் எலெக்ஷன் வந்தா இன்றைக்கு 7ஆம் தேதி விஜய் அவர்கள் பதவி ஏற்பார். விஜய் அவர்கள் ஒரு சில இடங்களை ஆளுநரை தாக்கி பேசக்கூடிய விஷயங்களும் இங்கு கவனிக்கத்தக்கது. அவருடைய கான்வாய்கள் திரும்ப பெற்றுச்சு, அவருடைய பாதுகாப்பு வளையங்கள் எடுக்கப்பட்டுருச்சுன்ற விஷுவல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆளுநர் தமிழகத்திற்கு தேவையில்லை, இது மாநில அரசுகளுக்கு. அடுத்தடுத்து தமிழ்நாடு அரசியல் என்னவாகுன்ற கேள்விகள் இருக்கு. தி மிரர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய செய்தியானது, சட்டமன்ற தேர்தல் முடிந்து தேர்தல்களுடைய ரிசல்ட் 108 இடங்களை பெற்று தாவேகா அதிகமான ஓட்டு சதவீதத்தையும் எடுத்து இப்பொழுது வெற்றி வாகை சூடியிருக்காங்கன்னு சொல்லணும். ஆனால் தாவேகா கட்சியினர் இல்லை விஜய் அவர்கள் சிஎம் சீட்டில் அமர்றதுக்கு 118 பெரும்பான்மை வேணும் அப்படின்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னும் போது 118 வேணும்னு சொன்னோன்னே விஜய் அவர்களும் சரி இல்லை தாவேகா கட்சியினர் சார்ந்தவரும் சரி 118க்காக மதசார்பற்ற கூட்டணிக்கு கடிதமும் அனுப்புகிறாங்க. அந்த கடிதத்தில் நேற்றைக்கு காங்கிரஸ்லேருந்து 5 இடங்களை திமுக கூட்டணி கூட இருக்கும்போது 5 இடங்களை வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் நேற்றைக்கு தாவேகா கூட கூட்டணிக்கு வந்துட்டாங்க. 20 வருடங்கள் திமுகவுடன் இருக்கக்கூடிய கூட்டணியானது முறிவு ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 6 சீட்டுகள் தேவைப்படுது. 6 சீட்டுகள்னும் போது இந்த பக்கம் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்த பக்கம் விசிகான்னு சொல்லி எடுத்துக்கிட்டா கூட இவங்களுக்குலாம் லெட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் நாங்கள் 8ஆம் தேதி நாங்கள் குழுவை கூட்டி ஆலோசிச்சு அதுக்கப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் விசிக என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கு அவங்களுடைய உயர்மட்ட உறுப்பினர்களுக்கான கூட்டம் நடக்க போகிறதா தகவல் வந்துச்சு. அதை இரவோடு இரவாக ரத்தும் செய்யப்பட்டுச்சு. அப்படின்னும் போது இங்கே என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் விஜய் அவர்கள் 108 இடங்களை வென்றும் கூட சிஎம் சீட்டில் உட்கார முடியாத நிலையில தான் இருக்காரு. ஏன்னா 3 இரவுகள் கடந்துருச்சு, 4 பகலையும் தொட்டாச்சு. இப்போ வரைக்கும் ஆளுநர்கிட்ட கொண்டு போய் இவங்க ரெக்வஸ்ட் பண்றாங்க. இங்க தமிழ்நாட்டுடைய பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அல்லேக்கர் இங்கே விஜய் அவர்களுடைய தரப்பு சந்திச்சு அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, நாங்கள் ஆட்சி அமைக்க இது பண்ணுங்க. அப்போது ஆளுநர் அவர்கள் உடனே சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சி அமைக்கலாம், நீங்கள் சிஎம் சீட்டில் உட்காரலாம்னு சொல்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் அதிமுகவும் திமுகவும் இரவோடு இரவா கூட்டணி சேர போகிறாங்க. ஆளுநர் அடுத்ததா இவங்களுக்கு தான் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு விடுப்பு கொடுப்பாரு. ஸோ அப்படின்னும் போது இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு இரவோடு இரவா இந்த இரவு செய்திகள் எல்லாம் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஒரு தேர்தலை தமிழ்நாடு சந்திச்சிருக்குமான்னு கேட்டால் சந்திச்சிருக்காது, சந்திக்கவும் இல்லை. அப்படின்னும் போது எதிர்க்கட்சி தலைவரை அமர்றதுக்கு ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த இடத்துல இல்லை. ஏன்னா அவர் தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே தோல்வியை தழுவியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல எதிர்க்கட்சியாக திமுக தான் வருவாங்கன்னு சொன்னால் கூட திமுக அதிமுக கூட்டணி வச்சு இதுக்கப்புறம் தாவேகா ஆட்சி கட்டில் அமர விடாமல் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் அடுத்தடுத்து எழ ஆரம்பிச்சு இரவோடு இரவா. இந்த பக்கம் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாரும் ஒரு 40 அறைகளை ரெண்டுக்கு எடுத்து ரொம்ப பாதுகாப்பான இடங்கள்ல கூவத்தூர் மாதிரியான வேற ஒரு இடங்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கதா தகவலும் வந்துகிட்டே இருக்கு. இப்போ தமிழ்நாடு என்னவாகும்? இன்றைக்கு 7ஆம் தேதி விஜய் அவர்கள் பதவி ஏற்பார். தாவேகா ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு பதவி ஏற்பார்னு நினைச்சிட்டு இருந்தது இப்போ வரைக்கும் எந்த விதமான அப்டேட்ஸுமே இல்லாமல் இருக்கு. ஒரு புறம் காங்கிரஸ் இந்த பக்கம் போய் சேர்ந்ததுக்காக ஒருவேளை காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டில் ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறதா பிரச்சனையா என்னன்னு தெரியல. ஆனா இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்றைக்கு மேன்மக்கள் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்ற டேக்லோட பல விஷயங்களை ஸ்டாலின் அவர்கள், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது. அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் தாவேகா ஆட்சி அமைக்க நாங்கள் இடையூறாக இல்லை, அவங்களுடைய ஆட்சி அமையட்டும், அதுக்காக நாங்கள் 6 மாதம் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மகளிர் உதவித்தொகை, இந்த இலவச பேருந்து, குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் இதெல்லாம் தொடரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. ஸோ 2500 ரூபாய் அவர் எடுத்ததுனால போட முடியுமான்னு தெரியல. ஆல்ரெடி இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை அவங்க தொடரணும் அப்படின்ற இடத்துலையும் ஸ்டாலின் அவர்கள் சொல்றதை பார்க்க முடியுது. இந்த பக்கம் அதிமுக என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை இவங்கெல்லாம் முடிவு எடுத்தாலும் கூட அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி கட்டில அமரணும்னு நினைச்சாலும் கூட இங்க திராவிட கட்சிகள் 2 துருவங்களா செயல்பட்டு இருக்காங்க. திமுக இருந்து தான் பிரிஞ்சு போச்சு அதிமுக, இருந்தாலும் கூட இப்ப இருக்கக்கூடிய சூழலை பார்த்தா அதிமுக ஒரு துருவமாகவும் திமுக ஒரு துருவமாக தான் இப்போ வரைக்கும் செயல்பட்டு இருந்துச்சு. இதை அடிச்சு நொறுக்கிறதுக்கு தான் இங்க விஜய் அவர்கள் வந்தார். இப்போ விஜய் அவர்களா ஆட்சி கட்டில் அமர முடியாதுன்னு பல இடங்கள்ல சூழ்ச்சிகள் ஏதோ நடந்துட்டு இருக்கு. இது சூழ்ச்சின்னு சொல்லலாமா இல்ல என்ன மாதிரியானது தெரியல. ஒருவேளை விஜய் அவர்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரோ, தாவேகாவினர் இந்த இடத்துல தான் பெரிய மிஸ்டேக்கை பண்ணிட்டாங்க.
ஒருவேளை 108 இடங்கள் வின் பண்றதுக்கு பதிலாக 120 140 இடங்களோ வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா ரொம்ப இறங்கி செஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல மேலோட்டமா தாவேகாவினர் செயல்பட்டதனோட செயல்பாடு தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் சிஎம் சீட்ல அமர முடியாம இந்த அளவுக்கு இழுபறி நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே அதிமுகவும் திமுகவும் கூட ஆட்சி கட்டில அமர்ந்தா இவங்க கட்சியை உடைக்கவே கூடாது. விஜய் அவர்கள் இல்லைங்க எனக்கு இதுக்கப்புறம் அரசியலே வேண்டாங்க அப்படின்னு போனா மட்டும்தான் திமுக அதிமுக அடுத்த தேர்தலில் எப்படி தனித்தனியாக தான் சந்திக்க போறாங்க. அப்படின்னும் போது எதற்காக இப்போ அதிமுக ரூலிங் பார்ட்டில இப்போ எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருந்தாலும் கூட திமுக அவங்க எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக தொடர முடியாது. ஏன்னு கேட்டா அவர் தன்னுடைய சொந்த தொகுதியிலே தோல்வி அடைஞ்சிருக்காரு. அப்போ அதிமுக நீங்க இபிஎஸ் அவர்கள் அவருடைய தொகுதியில வெற்றி பெற்றுட்டாரு. அப்படின்னும் போது நீங்க ரூலிங் பார்ட்டில இருங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற இடத்துல திமுக பேசினதா தகவல் வருது. ஒருவேளை இவர்கள் இப்படி செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா மேபி அவங்களுடைய பிசினஸ் எல்லாமே காப்பாற்றப்படும். விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இங்க பல விஷயங்கள் மாற்றம் அடையும், ஆட்சியாளர்கள் மாற்றப்படுவார்கள், இங்க இருக்கக்கூடிய பிசினஸ் பல மாற்றி அமைக்கிறதுக்கான வேலைகள் இருக்கும். ஏன் இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் திமுகல போய் அதிமுகல இருந்து கடைசி நேரத்துல சேர்ந்ததுக்கான காரணம் என்ன? தன்னுடைய கான்ட்ராக்டா இருக்கட்டும், தன்னுடைய பிசினஸா இருக்கட்டும், இதெல்லாம் காப்பாற்றப்படணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் திமுகல போய் இணைஞ்சாங்கன்றதும் நமக்கு தெரியும். பேர் சொல்ல விரும்பல. இந்த இடத்துல தான் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆளுநர் அவர்களும் சரி, ஆளுநரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாஜகவும் சரி, மத்திய அரசும் சரி, ஏன் விஜய்க்கு அகெயின்ஸ்டா இந்த அளவுக்கு இறங்கி இது பண்றாங்கன்னு கேட்டா விஜய் அவர்கள் ஒரு சிறுபான்மையினர் அப்படின்றத தவிர்த்து இவங்களுக்கு எந்த விதமான முன்னோக்கம் இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனா அதே இடத்துல விஜய் அவர்கள் ஒரு சில இடங்களை ஆளுநரை தாக்கி பேசக்கூடிய விஷயங்களும் இங்க கவனிக்கத்தக்கது. இந்த இடத்துல தான் விஜய் அவர்கள் ஆளுநரை குறித்து பேசக்கூடிய விஷயங்களை பார்க்கணும். ஆளுநர் தமிழகத்திற்கு தேவையில்லை, இது மாநில அரசுகளுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய இடத்துல தான் ஆளுநர் அவர்கள் செயல்படுறாங்கன்ற விஷயங்களை இவர் பேசியிருந்தாரு, குறிப்பிடத்தக்கது. விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் அவர்கள் ஆளுநர் குறித்து பேசும்போது ஆளுநர் பதவி தேவையற்றது, ஆளுநர் பதவி என்பது மாநில அரசுக்கு முட்டுக்கட்டை போடும் ஒரு தேவையற்ற பதவி என்றும் விஜய் சொல்லியிருந்தாரு. மக்களாட்சிக்கு எதிரானது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு இணையாக நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் அதிகாரம் செலுத்துவது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்ற தோணியில் பேசியிருந்தார். தாவேகாவின் கொள்கை பாடலிலும் உரையின் போதும் மாநிலத்திற்கு ஆளுநர் எதற்கு என்ற கேள்வியை எழுப்பினார். இது தாவேகாவின் முக்கிய அரசியல் நிலைப்பாடுகளில் ஒன்றாக இருக்கும் என்பதையும் உறுதிப்படுத்தினார். மாநில அளவில் ஆளுநரின் தலையீடு என்பது ஒரு வகையான இரட்டை ஆட்சி முறையை உருவாக்குகிறது, இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது என்று விமர்சித்தார். இதெல்லாம் கூட மாநில அரசுக்கு பல கேள்விகளையும் பல விஷய கோபத்தையும் கூட கிளப்பியிருக்கலாம்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நேற்றைக்கு விஜய் அவர்களுடைய விசுவல்ஸை பனையூருக்கு அவர் செல்லக்கூடிய வீடியோ பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அவருடைய கான்வாய்கள் திரும்ப பெற்றுச்சு, அவருடைய பாதுகாப்பு வளையங்கள் எடுக்கப்பட்டுருச்சுன்ற விஷுவல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த இடத்துல விஜய் அவர்கள் தான் எனக்கு நீங்க போங்க திரும்பி போங்க அப்படின்ற இடத்துல விஜய் அவர்கள் கான்வாய் கிட்ட சொன்னதாகவும் இங்க செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. எது உண்மையினே தெரியாம இங்க பல விஷயங்கள் அதாவது ரூமர்ஸ் கிளப்பி விடப்பட்டுக்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்து தமிழ்நாடு அரசியல் என்னவாகுன்ற கேள்விகள் இருக்கு. இங்க சிஎம் வந்தா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 108 இடங்களை வென்ற ஒரு தலைவர் சிஎம் வர்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. ஒருவேளை 118 அப்படின்னு பெரும்பான்மை காட்டினா கூட அதுக்கான லெட்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் அந்தந்த கட்சிகள் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்த முடிவுகளையும் அந்த கட்சிகள் சார்ந்த நபர்கள் எடுப்பாங்க. ஆனா இங்க சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஜனநாயக உரிமை இருக்கு, எல்லாரும் பேசலாம், எல்லாரும் விவாதங்களை செய்யலாம், எல்லாரும் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடலாம் அப்படின்ற இடத்துல தான் இருக்காங்க. ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு மீண்டும் எலெக்ஷன் வந்தா இங்க இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிதின்றது கஜானான்றது ரொம்ப சுலபமா காலியாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் கஜானா அப்படின்றது மக்களுடைய வரிப்பணம் தான் இங்க வீணாக்கப்படும். அப்படின்னும் போது எக்ஸ் சிஎம்மா இருக்கக்கூடிய எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சொன்னபடியே மறுபடியும் எங்களுக்கு எலெக்ஷன் நடத்துறதுலாம் உடன்பாடு இல்லை, தாவேகா ஆட்சி அமைக்கட்டும், அதுக்கு நாங்கள் இடையூறா இல்லை, இப்போவே ஆளுநரும் பாஜகவும் தான் அந்த வேலையை பண்ணுறாங்கன்றதை வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. பாஜக மதவாத சக்தியாக தான் இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படின்னும் போது ஒரு சிறுபான்மையினர் ஆட்சி கட்டில் இங்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறத எப்படி விரும்புவாங்க? ஒருவேளை அது ஒரு காரணமாக இருக்கலாம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்கள் எல்லாத்திலையும் கைப்பற்றி வந்துகிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரே ஒரு இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படின்னும் போது பாஜக சிறுபான்மையினர் ஆட்சி கட்டில் அமர்றதை விரும்ப மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு புறம் பாஜகவோட வேலை தான் அப்படின்னு இன்னைக்கு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் எடுத்துக்கலாம். ஆனா திமுக ரொம்ப உறுதியா இருக்காங்க, நாங்க எதிர்க்கட்சியா செயல்பட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஒருவேளை எதிர்க்கட்சியா திமுக பல இடங்கள்ல சிறப்பா செயல்பட்டதா உங்களுக்கு வரலாறும் இருக்குன்னு கூட சொல்றாங்க. விஜய் அவர்கள் கண்டிப்பா வந்து இந்த முறை ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்ற சிஎம் சீட்ல வெகு விரைவில் இன்றைக்கு இல்லை நாளைக்கு கூட கண்டிப்பா வந்து அந்த சிஎம் பதவியை வாங்கிப்பாரு. அதுக்கப்புறம் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கான வேலைகள் அடுத்தது நடக்கப்படும். இதே இடத்துல திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இன்றைக்கோ நாளைக்கோ ஆதரவு கொடுக்குறாங்கன்ற பட்சத்துல கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டாருங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து பரபரப்பான செய்திகளோட இதே மாதிரி உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ரதி ராஜேந்திரன்.